வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பிரியா அண்ணாதுரை. முதலில் தலைப்புச் செய்திகள். டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். தமிழக மழை வெள்ள பாதிப்பு மற்றும் மீட்புப் பணிகள் குறித்து விளக்கம். தேசிய பேரிடராக அறிவிக்கவும் வலியுறுத்தல். தென் மாவட்ட பாதிப்புகளை சீரமைக்க 2000 கோடி ரூபாயை உடனடியாக விடுவிக்க வேண்டும். தற்காலிக நிவாரணத் தொகையாக 7033 கோடி ரூபாயும், நிரந்தர நிவாரணத் தொகையாக 12659 கோடி ரூபாயும் ஒதுக்குமாறு முதலமைச்சர் ஸ்டாலின் கோரிக்கை. தென் மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொள்வதற்காக மத்திய குழு வருகை. கனமழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் இன்று ஆய்வு செய்ய திட்டம். வெள்ளம் பாதித்த தூத்துக்குடி மாவட்டத்தில் நாளை முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் ஆய்வு. மத்திய குழு இன்று ஆய்வு செய்ய உள்ள நிலையில் பயணத்திட்டம் மாற்றி அமைப்பு. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வழங்க வேண்டும். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் இபிஎஸ் வலியுறுத்தல். நாடாளுமன்ற மக்களவை நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக 49 எம்பிக்கள் சஸ்பெண்ட். திருமாவளவன், விஷ்ணு பிரசாத், சசிதரூர், சுப்ரியா சாலே உள்ளிட்டோர் இடைநீக்கம். இரண்டாவது ஒருநாள் போட்டியில் 2 விக்கெட் இழப்பிற்கு 215 ரன்கள் எடுத்து தென்னாப்பிரிக்கா வெற்றி. 3 போட்டிகள் கொண்ட தொடரில் 1-1 என இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் சமநிலை. ஐபிஎல் ஏலத்தில் ஆஸ்திரேலிய வீரர்கள் மிட்சல் ஸ்டோர்க், பேட் கமின்ஸ் 20 கோடி ரூபாய்க்கு மேல் ஏலம். நியூசிலாந்து வீரர் டேரி மிட்சலை 14 கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்தது சென்னை சூப்பர் கிங்ஸ். இனி விரிவான செய்திகள். ஸ்ரீவைகுண்டத்தில் ரயிலில் சிக்கியிருந்த 400க்கும் மேற்பட்ட பயணிகளை சுமார் 40 மணி நேர கடும் போராட்டத்திற்கு பிறகு மீட்புப் படையினர் பத்திரமாக மீட்டனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு திருச்செந்தூரிலிருந்து சென்னை புறப்பட்ட விரைவு ரயில் சற்றும் எதிர்பாராத வகையில் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் வெள்ளத்தில் சிக்கியது. ரயிலை சுற்றி பல கிலோமீட்டருக்கு வெள்ள நீர் சூழ்ந்திருந்ததால் அதில் இருந்த 500க்கும் மேற்பட்ட பயணிகள் அச்சத்தில் ஆழ்ந்தனர். 15 அடி தண்ணீரில் கட்டிட இடிபாடுகளுக்கு இடையேயும் சாய்ந்து விழுந்த மரங்களுக்கும் நடுவிலும் கடும் சவாலுக்கு மத்தியில் பயணிகளை மீட்புக் குழுவினர் பத்திரமாக மீட்டு பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு வந்தனர். தூத்துக்குடியில் கனமழையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தூத்துக்குடியில் கடந்த 2 தினங்களாக பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் தூத்துக்குடி அண்ணாநகர், பக்கல் ஓடை ஆகிய பகுதிகளை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கிய எடப்பாடி பழனிசாமி தேவையான உதவிகள் செய்யப்படும் என்றும் கூறினார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 25,000 ரூபாயும், உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாயும் நிவாரணம் வழங்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ஆகவே இந்த அரசு மெத்தன போக்கை விட்டுவிட்டு வேகமாக துரிதமாக செயல்பட்டு இன்றைக்கு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் தர வேண்டும் என்று இந்த அரசை வலியுறுத்துகிறேன். அதேபோல இந்த திருநெல்வேலியில் தாமிரபரணி ஆற்றிலே அதிக வெள்ளம் வந்த காரணத்தினால் அதிக மழைப்பொழிவு திருநெல்வேலியில் ஏற்பட்டதால் 8 பேர் உயிரிழந்ததாக தெரிகிறது. அந்த 8 பேர் குடும்பத்திற்கும் அவர் வாழ்வாதாரத்தை முன்னிட்டு ஒவ்வொருவருக்கும் 10 லட்சம் ரூபாய் இழப்பீட்டை இந்த அரசு தர வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். தூத்துக்குடி மாவட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் அந்த மாவட்டத்தில் மீட்புப் பணிகள் மேற்கொள்ளவும், நிவாரணப் பொருட்கள் வழங்கவும் கூடுதலாக அமைச்சர்கள் மற்றும் அரசு உயரலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதன்படி அமைச்சர்கள் ஏவவேலு, மூர்த்தி, KN நேரு, ராஜகண்ணப்பன் உள்ளிட்டோர் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுடன் செயலாக்கத்துறை செயலாளர் தாரேஷ் அகமது, சிப்காட் மேலாண்மை இயக்குநர் செந்தில்ராஜ், தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் பணியாற்ற உத்தரவிடப்பட்டுள்ளது. இவர்கள் மட்டுமின்றி மேலும் சில அமைச்சர்கள் மற்றும் அலுவலர்களும் பணியாற்ற வேண்டும் என முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 4 தென் மாவட்டங்களில் மீட்புப் பணிகள் தீவிரமாக நடைபெறுகின்றன. இந்திய ராணுவம் தரப்பில் 168 வீரர்களும், தேசிய மாநில மீட்புப் படைகள் சார்பில் 550 பேரும், தமிழ்நாடு மீட்புப் படை பயிற்சி பெற்ற காவலர்கள் 550 பேரும் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். நெல்லை மாவட்ட முகாம்களில் 4192 பேர், தூத்துக்குடி மாவட்டத்தில் 4506 பேர் உட்பட 4 மாவட்டங்களில் மொத்தமாக 10,082 பேர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் இதுவரை 1 டன் உணவுப் பொருட்கள் ஹெலிகாப்டர் மூலமாக விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. மழையின் தாக்கம் குறைந்ததால் தென்காசி நகரம் இயல்பு நிலைக்கு திரும்பியது.
தென்காசி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கடந்த சனிக்கிழமை மாலை தொடங்கி கடந்த 3 நாட்களாக தொடர் கனமழை பெய்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதித்தது. தற்போதைய மழையின் தாக்கம் குறைந்ததால் நகர்ப்பகுதிகளில் தேங்கியிருந்த மழைநீர் வடிந்தது. குறிப்பாக ரயில் நிலையம், கடைவீதி உட்பட நகர்ப்பகுதிகளில் மழைநீர் வடிந்ததால் தென்காசியில் இயல்பு நிலை திரும்பியது. வைகை அணை நீர் திறப்பால் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தொகுதிக்குட்பட்ட வைகை ஆற்று கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. வைகை அணையின் நீர்மட்டம் 69 அடியை எட்டியதைத் தொடர்ந்து வினாடிக்கு 3000 கன அடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் ரங்கப்ப நாயக்கன்பட்டி, குன்னூர்வராயன்கோட்டை, செக்காப்பட்டி, நடக்கோட்டை, சித்தர்கள் நத்தம் உள்ளிட்ட கரையோர பகுதி மக்களுக்கு 3ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வெள்ள பாதிப்பு தொடரும் நிலையில் நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் தென்காசி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் வடியாமல் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதால் பள்ளிகள், கல்லூரிகள், தனியார் நிறுவனங்கள், மாநில அரசு அலுவலகங்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு இன்று ஒருநாள் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் பிரசவ வலியால் துடித்த கர்ப்பிணியை திருநங்கைகள் பாதுகாப்பாக மீட்டனர். முள்ளக்காடு பகுதியைச் சேர்ந்த வள்ளி நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த நிலையில் திடீரென பிரசவ வலி ஏற்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து அருகிலிருந்த திருநங்கைகள் சரக்கு வாகனம் மூலமாக அப்பெண்ணை மீட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்தனர். அப்போது மருத்துவமனை அருகே செல்ல முடியாத அளவிற்கு தண்ணீர் இருந்ததால் படகு மூலம் கர்ப்பிணியை கொண்டு செல்ல முயற்சி செய்யப்பட்டது. இந்நிலையில் சரக்கு வாகனத்தில் வைத்தே அப்பெண்ணுக்கு குழந்தை பிறந்தது. இதைத் தொடர்ந்து படகு மூலம் அப்பெண் மற்றும் பிறந்த குழந்தையை மீட்புப் படையினர் அழைத்துச் சென்றனர். தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள கனமழை வெள்ள பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் எம்பி திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் மீட்புப் பணியில் ராணுவம் மற்றும் தேசிய பேரிடர் மீட்புப் படைகளை ஈடுபடுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள இடைக்கால நிவாரணத்தை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் வரும் 23ஆம் தேதி வரை நடைபெற இருந்த செமஸ்டர் தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. குமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர் மாவட்டங்களில் நடைபெறவிருந்த பொறியியல் மாணவர்களுக்கான தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாகவும் மாற்று தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்திற்கான தொலைதூர படிப்புகளுக்கான தேர்வுகளும் ஒத்திவைக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல், ஹமாஸ் இடையிலான மோதலில் பிணை கைதிகள் அனைவரையும் விடுவித்து அமைதி பேச்சுவார்த்தையின் மூலம் விரைவில் தீர்வு காண வேண்டும் என்று இஸ்ரேல் பிரதமரிடம் பிரதமர் மோடி வலியுறுத்தினார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ பிரதமர் மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது இஸ்ரேல், ஹமாஸ் இடையிலான மோதலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மனிதாபிமான உதவிகள் தொடர்ந்து கிடைக்க வேண்டியது அவசியம் என்று பிரதமர் மோடி வலியுறுத்தினார். மேலும் பேச்சுவார்த்தை மூலம் பிணை கைதிகள் அனைவரையும் விடுவித்து விரைந்து தீர்வு காண வேண்டும் என்றும் இஸ்ரேல் பிரதமரிடம் பிரதமர் மோடி வலியுறுத்தினார். மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தின் செயல்பாடுகள் சந்தேகமளிக்கும் வகையில் இருக்கிறது என கூறி புதிய நடைமுறையை வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு இந்தியா கூட்டணி கட்சிகளின் சார்பில் ஏற்கனவே விரிவான மனு கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் மீது இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆருத்ரா தரிசன திருவிழாவையொட்டி வரும் 26ஆம் தேதி தேரோட்டமும் 27ஆம் தேதி ஆருத்ரா தரிசன விழாவும் நடைபெறவுள்ளது. இதையொட்டி கடலூர் மாவட்டத்திற்கு வரும் 7ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சிதம்பரம் நடராஜர் கோவில் ஆருத்ரா தரிசன விழா தொடர்பாக அனைத்து துறை அதிகாரிகள் பங்கேற்க ஆலோசனைக் கூட்டம் சிதம்பரம் சப் கலெக்டர் அலுவலகத்தில் நடைபெற்றது. அப்போது திருவிழாவிற்காக ஒவ்வொரு துறை சார்பிலும் செய்ய வேண்டிய பணிகள் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டது. பிரதமரின் ஊரக வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் சுமார் 8 லட்சம் வீடுகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நாடாளுமன்ற மக்களவையில் உறுப்பினர் எஸ்.ஆர். பார்த்திபன் எழுப்பிய கேள்விக்கு மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் சாத்வி நிரஞ்சன் ஜோதி பதிலளித்தார். அவர் கூறுகையில், மத்திய ஊரக மேம்பாட்டு அமைச்சகத்தால் தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்ட வீடுகளின் எண்ணிக்கை 7,79,851 என்று குறிப்பிட்டார். இதில் 2021 மற்றும் 2022ஆம் ஆண்டில் 2,21,945 வீடுகளும், 2022 மற்றும் 2023ஆம் ஆண்டில் 37,427 வீடுகளும் பயனாளிகளுக்கு மாநில அரசு ஒதுக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நாடாளுமன்ற தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் வாட்ஸ்அப் குழுக்கள் உருவாக்கி அதில் உரையாடியது கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த 13ஆம் தேதி நாடாளுமன்ற வளாகத்திற்கு உள்ளே மற்றும் வெளியே என 4 பேர் இணைந்து வண்ணப் புகைகளை பயன்படுத்தி தாக்குதலில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் 7 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வாட்ஸ்அப் குழு உருவாக்கி அதில் உரையாடியது தற்போது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த குழுவின் மூலமாக நாடாளுமன்ற கட்டடத்திற்குள் நுழைவதற்கான தகவல்களை பகிர்ந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவை நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக மக்களவையில் இருந்து மேலும் 49 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். மக்களவை நேற்று காலை கூடியதும் நாடாளுமன்ற பாதுகாப்பு குளறுபடி விவகாரத்தில் விவாதம் நடத்த வலியுறுத்தியும் எம்பிக்கள் மீதான சஸ்பெண்ட் நடவடிக்கையை திரும்பப் பெற கோரியும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பதாகைகளை ஏந்தி அவையின் மையப்பகுதிக்கு சென்று முழக்கங்களை எழுப்பினர். அமளியால் மக்களவை முதலில் 12 மணி வரையிலும் பின்னர் 12:30 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் அவை கூடியபோது அவை நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாகவும் ஒழுங்கீனமாகவும் நடந்து கொண்ட மேலும் 49 எம்பிக்களை நடப்பு கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யும் தீர்மானம் குரல் வாக்கெடுப்பின் மூலம் நிறைவேற்றப்பட்டது. ஒட்டுமொத்தமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளைச் சேர்ந்த சுமார் 141 எம்பிக்கள் நடப்பு கூட்டத்தொடரில் இதுவரை சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். எம்பிக்கள் மீதான சஸ்பெண்ட் நடவடிக்கையை திரும்பப் பெற வலியுறுத்தி நாடாளுமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாடாளுமன்ற பாதுகாப்பு குளறுபடி சம்பவம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா விளக்கம் அளிக்க வலியுறுத்தி நாடாளுமன்றத்தில் அமளியில் ஈடுபட்ட எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இதனை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள காந்தி சிலை முன்பாக பதாகைகளை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி, திமுக எம்பிக்கள் மற்றும் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பிற கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் இதில் பங்கேற்றனர். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகே இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் குறித்து முடிவு செய்யப்படும் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். டெல்லியில் இந்தியா கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டம் நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்றது. சுமார் 2 மணி நேர ஆலோசனைக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, நாடாளுமன்ற தேர்தலுக்கான இந்தியா கூட்டணியின் தொகுதி பங்கீடு மாநில அளவில் நடைபெறும் என்று தெரிவித்தார். ஐபிஎல் வரலாற்றில் அதிக தொகைக்கு ஏலம் எடுக்கப்பட்ட வீரர் என ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் மிச்சல் ஸ்டார்க் சாதனை படைத்துள்ளார். அடுத்த ஆண்டு ஐபிஎல் தொடருக்கான வீரர்கள் மினி ஏலத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி மிச்சல் ஸ்டார்க்கை 24,75,00,000 ரூபாய்க்கு ஏலம் எடுத்தது. முன்னதாக உலகக்கோப்பையை வென்ற ஆஸ்திரேலிய கேப்டன் பேட் கமின்ஸை 20,50,00,000 ரூபாய்க்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி ஏலம் எடுத்தது. இதுவே சாதனையாக பார்க்கப்பட்ட நிலையில் அதனை முறியடித்து மிச்சல் ஸ்டார்க் புதிய சாதனை படைத்துள்ளார். இதனிடையே 6,80,00,000 ரூபாய்க்கு ஆஸ்திரேலிய தொடக்க வீரர் டிராவிஸ் ஹெட்டை ஹைதராபாத் அணி ஏலம் எடுத்தது. இம்மூன்று ஆஸ்திரேலிய வீரர்களும் சேர்த்து 50 கோடி ரூபாய்க்கும் அதிகமாகவும் ஏலம் எடுக்கப்பட்டுள்ளனர். நியூசிலாந்து ஆல்ரவுண்டர் டேரைல் மிச்சலை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஏலம் எடுத்துள்ளது. 14 கோடி ரூபாய்க்கு அவரை சென்னை அணி வாங்கியுள்ளது. இதேபோல் உலகக்கோப்பை தொடரில் கலக்கிய நியூசிலாந்து இளம் வீரர் ரச்சின் ரவீந்திரா சென்னை வசமாகியுள்ளார். 1,80,00,000 ரூபாய்க்கு ரச்சினை சென்னை அணி ஏலம் எடுத்தது. இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஷர்துல் தக்கூரை 4 கோடி ரூபாய்க்கு சென்னை அணி ஏலம் எடுத்துள்ளது. இதனால் மீண்டும் சென்னை அணிக்கு தாக்கூர் திரும்பியிருக்கிறார். இந்தியாவிற்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா 8 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. கெபர்கா நகரில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா போலிங் தேர்வு செய்தது. தொடர்ந்து ஆடிய இந்திய அணி 47வது ஓவரில் 211 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. பின்னர் 212 ரன்கள் என்ற எளிய இலக்கை 43வது ஓவரில் 2 விக்கெட்டுகளை மட்டும் இழந்த நிலையில் தென்னாப்பிரிக்கா கடந்து 8 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இந்த வெற்றி மூலம் 3 போட்டிகள் கொண்ட தொடரில் இரு அணிகளும் 1-1 என்ற கணக்கில் சமநிலை வகிக்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். தமிழக மழை வெள்ள பாதிப்பு மற்றும் மீட்புப் பணிகள் குறித்து விளக்கம். தேசிய பேரிடராக அறிவிக்கவும் வலியுறுத்தல். தென் மாவட்ட பாதிப்புகளை சீரமைக்க 2,000 கோடி ரூபாயை உடனடியாக விடுவிக்க வேண்டும். தற்காலிக நிவாரணத் தொகையாக 7,033 கோடி ரூபாயும் நிரந்தர நிவாரணத் தொகையாக 12,659 கோடி ரூபாயும் ஒதுக்குமாறு முதலமைச்சர் ஸ்டாலின் கோரிக்கை. தென் மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொள்வதற்காக மத்திய குழு வருகை. கனமழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் இன்று ஆய்வு செய்ய திட்டம். வெள்ளம் பாதித்த தூத்துக்குடி மாவட்டத்தில் நாளை முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் ஆய்வு. மத்திய குழு இன்று ஆய்வு செய்ய உள்ள நிலையில் பயண திட்டம் மாற்றி அமைப்பு. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வழங்க வேண்டும். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் இபிஎஸ் வலியுறுத்தல்.
நாடாளுமன்ற மக்களவை நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக 49 எம்பிக்கள் சஸ்பெண்ட். திருமாவளவன், விஷ்ணு பிரசாத், சசி தரூர், சுப்ரியா சாலே உள்ளிட்டோர் இடைநீக்கம். இரண்டாவது ஒருநாள் போட்டியில் 2 விக்கெட் இழப்பிற்கு 215 ரன்கள் எடுத்து தென்னாப்பிரிக்கா வெற்றி. 3 போட்டிகள் கொண்ட தொடரில் 1-1 என இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் சமநிலை. IPL ஏலத்தில் ஆஸ்திரேலிய வீரர்கள் மிச்சல் ஸ்டோர்க், பேட் கமின்ஸ் 20 கோடி ரூபாய்க்கு மேல் ஏலம். நியூசிலாந்து வீரர் டேரி மிச்சலை 14 கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்தது சென்னை சூப்பர் கிங்ஸ். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.